சொல்லக்கூடாது. ம். ஆமா அற்புதராஜ். எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்பலாம் படிக்கல. நான் கொஞ்சம் நடுத்தரத்துக்கும் கீழ உள்ள ஃபேமிலில இருந்து தான் நான் வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஆடு, மாடு, காடு இது மட்டும் தான் என் வாழ்க்கை. சோளக்காடு, மக்காச்சோளக்காடு, கம்பு காடு, அப்புறம் கடலக்காடு, இந்த மாரி வாழைக்காடு. இதுக்குள்ள தான் என்னோட லைஃப் இப்ப வரைக்குமே அப்படிதான் போயிட்டுருக்கு. சின்ன வயசுலலாம் மம்புட்டி தூக்கிட்டு நான் பாட்டுக்கு களை வெட்டிக்கிட்டே இருப்பேன். இப்பலாம் தூக்க முடியல, முதுகு வலி வந்துருச்சு எனக்கு. அதனால கொஞ்சம் 10 மணி நேரம், 12 மணி நேரம் என்ன விட்டா கூட நான் பாட்டுக்கு எல்லா காடும் போய் தண்ணி கட்டுவேன். 4, 5 ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னால ஒரு ஆட சரி கட்ட முடியல. அவ்வளோ குறும்பு பண்ணுது ஆடு கூட. இந்த காலத்துல ஆடு கூட மாறிடுச்சு. என்ன பண்றது? அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். லைஃப் போயிட்டு இருக்கு. அ மம்முட்டி புடிச்ச கை விடக்கூடாதுல்ல. அப்பப்ப போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப போய் பிடிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. யூடியூப் வந்ததுக்கப்புறம் சரியா போறதில்ல. லைவ் போடுறது, வீட்டு வேலை பார்க்குறது, அப்படியே மெம்பர்ஷிப் லைவு அப்படி இப்படின்னு சொல்லி போயிரும். பொழுது போயிரும். இருந்தாலும் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். அந்த காட்டுக்குள்ள தான் நான் வளர்ந்தேன். ஆடு மாடெல்லாம் பார்த்து அந்த சாணியெல்லாம் அள்ளி தான் நம்ம வளர்ந்தோம். பழச மறக்கக்கூடாது. கொஞ்சமாவது அந்த மம்முட்டிய போய் தொடணும் சாமி மாரி இல்ல அது. அதனால போய் கொஞ்சம் தொடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்ப்பேன். ஆனா முன்ன மாரிலாம் மம்முட்டி